வசனம் சொல்லுது, மத்தேயு 25:23 கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஒரு எஜமான் 3 ஊழியக்காரர்களுக்கு, ஒரு ஆளுக்கு 5 தாலந்து, ஒரு ஆளுக்கு 2 தாலந்து, ஒரு ஆளுக்கு 1 தாலந்து என்ற விதமாக கொடுப்பார். திரும்ப அந்த எஜமான் திரும்ப வரும்போது 5 தாலந்து வச்சிருக்கிறவர் 10 தாலந்தாகவும், 2 தாலந்து வச்சிருக்கிறவர்கள் 4ஆகவும், 1 தாலந்து வச்சிருக்கிறவர் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு இந்த 1 தாலந்தாகவே திரும்ப கொண்டு வருவார். இரட்டத்தலையாக மாற்றி வச்சிருக்கிற அந்த ஊழியக்காரனை பார்த்து எஜமான் சொல்வார், கொஞ்சத்தில் உண்மையாக நீ இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். அதே நேரத்தில் அந்த ஒன்றை அப்படியே வச்சிருக்கிறவனை பார்த்து சொல்கிறது, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே. நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நமக்கு தாளந்து கர்த்தர் தந்திருக்கிறாங்க. கிருபை, ரட்சிப்பு, நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், கர்த்தருக்குள்ளாக நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை யாராவது ஒரு ஆள்கிட்டையாவது சொல்லி ஒரு ஆளையாவது கர்த்தருக்குள்ளாக நடத்தணும். அப்படி நடத்தும் பட்சத்தில் நமக்கு அந்த தாளந்து கூட இரட்டத்தலையாக மாறும். நம்மளே நம்ம பெற்றுக்கொண்ட அந்த தாளந்தை இலக்கும் வண்ணமாக தான் நம்மளே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதாவது முன்பு ஒரு காலத்தில் கர்த்தருக்குள்ளாக தீர்க்கமாக நிற்போம், ஜெபம் பண்ணுவோம், அதிகமாக கர்த்தரை தேடுவோம், வேதம் வாசிப்போம். இப்போ அதில் நம்ம குறைப்பட்டு தான் இருக்கோம். அப்போ நமக்கு இருந்த தாளந்தையே நம்ம இழந்து தான் நிற்கிறோம். இதில் எங்கே இரட்டத்தலையாக மாற்றுறது? அதாவது ஒரு தாளந்தை கொடுத்தவர் அப்படியே பாதுகாத்து திரும்ப கொடுத்தது நிமித்தமாகவே ஆண்டவர் அவர் மேலே கோவப்பட்டாராம். நம்ம இரட்டத்தலையாக மாற்றவும் இல்லை, இருக்கிறத விட்டு இழந்து தான் செய்திருக்கோம். அப்போ நம்ம மேலே எவ்வளோ விதமான கோபத்தில் அவருடைய பார்வை திரும்ப வாய்ப்புண்டு. இந்த நாட்களில் மனம் திரும்பவும் அவர் தந்த தாளந்தை பிரயோஜனப்படுத்துவோம். நமக்காகவும் முடிந்த மட்டும் ஒரு நாளாவது கர்த்தருக்குள்ள வழி நடத்த உறுதி எடுப்போம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் கர்த்தர் நம்மளை அதிகாரியாக வைப்பார். ஆமென்.